ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு வாப்பா இருக்கிறார். ஒரு வாப்பா அவர் ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு போறார். அவருக்கு 3 புள்ளை, ஒரு மகன், ஒரு மகள், 2 மகள்மார்கள், ஒரு வைஃப். பிசினஸ் செஞ்சு கொண்டே போறார். என்ன நடக்குது? மாஷா அல்லா, மகன் படிச்சு 18 வயசு தாண்டி O level A level செஞ்சுட்டு இப்ப பிசினஸோட நுழைஞ்சிட்டார். வாப்பகம் மகனுக்கும், மகன் நீ ஹையர் ஸ்டடீஸும் செஞ்சு கொண்டிரு, இந்த கடையில வந்து வேலை செய் என்று சொல்றார். முதல் கேள்வி, வாப்பகம் மகனுக்கும் என்ன கான்ட்ராக்ட் நடக்குது? எம்ப்ளாயர் எம்ப்ளாயியா அல்லது பார்ட்னர்ஸா? ஒன்றுமே இல்ல. சரி சரி நீ வா, நான் தாரதை எடுத்துக்கொண்டு போ. இது என்ன நடக்குது? என்ன கான்ட்ராக்ட்? வாப்பா உம்மா, வாப்பா மகனாக இருந்தாலும் ஒரு கான்ட்ராக்ட் நடக்குதான். ஒரு கிளாரிட்டி இல்ல டிரான்சாக்ஷன்ல. மகன் போறார், வேலை செய்யறார், வாப்பா என்ன சரி எடுத்தா தாராரு, ஆனா கிளாரிட்டி ஒன்று இல்ல. எம்ப்ளாயியா பார்ட்னர்ஸா ஒன்றுமே தெரியாது. கொஞ்ச நாள் போக்கல பிசினஸ் நல்ல முறையில படிச்சுட்டாரு. ஒரு தங்கச்சி, அவ மைனர், 10 வயசு. இன்னொரு தங்கச்சி, அவ மேஜர், ஒரு 18 வயசு ஆகிறார். இவர் 25 வயசுல மகன் இருக்கக்கூடிய நேரத்துல வாப்பா வஃபாத் ஆகிறார். இந்த நேரத்துல மகன் முன் வந்து சொல்றாரு, பேஷனோட, ரொம்ப இறக்கத்தோட, உம்மாவை பார்த்து, தங்கச்சியை பார்த்து சொல்றாங்க, பயப்படுவானு, நான் முழு பிசினஸையும் படிச்சுட்டேன், நான் எப்படி சரி இந்த குடும்பத்தை கரை சேர்ப்பேன், எனக்கு சப்ளையர்ஸ் யாரு, கஸ்டமர்ஸ் யாரு, எல்லாம் டீட்டெயில்ஸும் இருக்குது, நான் கடை எடுத்து செய்யறேன் என்று சொல்றார். அவர் செல்றது நல்லம்தான். ஆனா அவர் மறந்துட்டார், மேஜராக இருக்கக்கூடிய தங்கச்சிக்குரிய ஹக்க தங்கச்சிட கையில கொடுக்கணும், உம்மாவுடைய ஹக்க உம்மட கையில கொடுக்கணும். யாரு யதீமாக ஆஃபனாக இருக்கக்கூடிய தங்கச்சி, அந்த தங்கச்சியுடைய அந்த போஷனை இவர் வச்சு கொண்டு அதை வளர்த்து கொண்டு வந்து அவ மேஜர் ஆகினத்துக்கு பின்னால, பியூபிட்டி ஆகினத்துக்கு பின்னால அவட கையில கொடுக்கிறது. இந்த அளவுக்கு சொத்தை பிரிக்காம, அதனுடைய அக்கௌண்ட்ஸை சரியான அமைப்புல பார்க்காம, அது பிசினஸுக்குள்ளே இருக்கிறதாக இருந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை ஜெனரேட் பண்ணி அதுக்குரிய ஹக்க கொடுக்காம இருந்தா இவர் செய்யறது சுத்த ஹராம் என்பதை குர்ஆன் சுன்னா தெளிவாகவே சொல்லுது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எது ஒரு காட்டின் உம்மா, எது ஒரு காட்டின் சிஸ்டர் அந்த விஷயங்கள்ல முன் வந்து எங்கட ஹக்குகள் எப்படி என்றது விளங்கலையோ, எப்படி இருந்தாலும் யதீம் அந்த தங்கச்சி அவ எப்படி ஒரு ஒரு முடிவு ஒன்று தருவா, அவட விஷயத்திலையும் வராசத் இருக்குதா இல்லையா? எனவே இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த குடும்பம் நல்ல ஒரு விஷயத்தை செய்யறாங்க என்ற மாதிரி விளங்கலாம், ஆனா ஹராமான அமைப்புல அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது மாதிரி எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் நாங்க சில நேரத்துக்கு நினைக்கிறோம் நாங்க சரி என்று, ஆனா குர்ஆன் சுன்னாவுக்கு முன்னால பார்க்கக்கூடிய நேரத்துல நாங்க தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனவே கியாமத்துடைய நாள் கேட்கக்கூடிய 5 கேள்வியில 40% கொடுக்கல் வாங்கல். நானும் நீங்களும் ஜும்மாக்கு வாரோம் போறோம், இல்ல ஒரு நியத்து வைங்க, நானும் இந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்று வரக்கூடிய விஷயத்துல இத அழகான அமைப்புல படுப்பேன், என் சம்பாத்தியத்தை ஹலால் ஆக்கிக் கொள்வேன், என் செலவுகளை ஹலால் ஆக்கிக் கொள்வேன். அல்லாஹ்க்கு பயந்த நிலைமையில நான் வாழ்ந்து அந்த 40% கொஸ்டினுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன் என்ற நியத்தோட போறது ஆக முக்கியம்.